எல்லா புகழும் இறைவனுக்கே. ரஜினிகாந்த், சத்யராஜ், உபேந்திரா, ஆமீர் கான், நாகார்ஜுன், இன்னும் மற்றும் பலர், ஸ்ருத்திகாசன் கூட இருக்காங்க. இவங்களுடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் அனிருத்துடைய டைரக்ஷனில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, கூலி. இந்த படத்துடைய டைட்டில் பார்க்கும்போது ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடிச்சிட்டார் ஏற்கனவே. இந்த படத்துடைய பேரில் சரத்குமாருடைய நடிப்பில் பி வாசுடைய டைரக்ஷனில் கூலி அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஏற்கனவே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு டைட்டில் தான். இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே ஒரு தகவல் இருக்குது. 375 கோடி வரைக்கும் இந்த படத்துடைய பட்ஜெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் அதிகப்படியான சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பேன் இண்டியன் ரிலீஸில் மொழியில் படங்கள் ரிலீஸ் ஆகுது. எல்லா மொழிகளிலுமே கிட்டத்தட்ட இந்திய மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்ங்கிற மாதிரி எல்லா மொழியிலுமே அந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய வசூல். முதல் நாள் கலெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஜிட் பண்ணுவாங்க அப்படின்னு எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ பட்ஜெட்டு பார்த்துட்ருக்குறோம். ரஜினிகாந்துடைய சம்பளம் தான் இந்த படத்தில் வந்து 150 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ், இவருடைய சம்பளம்னு பார்க்கும்போது 50 கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. மீதி இருக்கிற 150, 120 கோடிலாம் மற்ற அந்த படத்துடைய மற்ற நடித்த நடிகர்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனாவே இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய FDFS எத்தனை மணிக்குன்னு சொல்லி தெரியல, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 6 மணிக்கெல்லாம் மலையாளத்தில் இந்த படம், கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா FDFS போட்டுருவாங்க. 9 மணிக்கு தான் தமிழ்நாட்டில் போட போகிறதா சொல்கிறாங்க. சம்டைம் இது வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ காலை காட்சி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் 6 மணிக்கும், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கும் FDFS அப்படிங்கிறாங்க. முன்னையெல்லாம் நாங்கள் வந்துட்டு சின்ன பசங்களாக இருந்த காலத்தில் காலையில் 9 மணி ஷோ ரசிகர் ஷோ அப்படிம்பாங்க. அது வந்துட்டு அந்த ரசிகர்களுக்காக வசூல் பண்ணி அவங்க சில பல வேலைகள் பார்ப்பாங்க அந்த பணத்தின் மூலிமா. ஸோ அந்த காட்சியில் நான் எல்லா நடிகருடைய படங்களும் பார்த்துருக்கேன். ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான நடிகர்கள் இவங்கெல்லாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா FDFS அப்படிங்கிற மாதிரி அதை வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ மற்ற இருக்கிற 150, 120 கோடி ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருத்திஹாசன், சத்யராஜ், இன்னும் மற்ற ஆமீர் கான் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தை கேரளாவில் HM அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியனுக்கு மேலே இந்த படம் வந்துட்டு FDFS வந்து புக் ஆகி இருக்கிறதா சொல்கிறாங்க. மில்லியனுக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. தமிழ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் புக் ஆகக்கூடிய இந்த கலெக்ஷன் அமௌண்ட்லாம் வந்து பார்க்கும்போது இது வந்துட்டு ஹாலிவுட் படங்கள்லேயே இதுதான் அதிகப்படியான ஒரு புக்கிங், அதிகப்படியான ஒரு வருமானம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்துட்டு 1000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பல ஜோசியங்கள் சொல்லுது. சத்யராஜ் மேடையில் சொன்ன மாதிரி முதல் தமிழ் படம் 1000 கோடி இந்த படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 படம் இந்த கூலிக்கு முன்னாடியே தேட்டர் கிடைக்காதுங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ எல்லா படமும் நல்ல படமும் அமையணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறது தான். பட் எது எப்படி இருந்தாலும் ரஜினியோட படம் அப்படிங்கும்போது அது வேறு மாதிரியான ஒரு வேல்யூவில் டிஜிட்டலில் கொண்டு கலாநிதி மாறன் சொல்கிற மாதிரி ரெக்கார்ட் பிரேக்கரும் அவர் தான், ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான். ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய்னு சொல்கிறாங்க. ரஜினிகாந்தோடைய சம்பளம் 150 கோடி ரூபாய், லோகேஷோடைய சம்பளம் 50 கோடி ரூபாய். மீதி இருக்கக்கூடிய 100-120 கோடி ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா இசையமைப்பாளர், எடிட்டர், இசையமைப்பா வந்து பார்த்திங்கன்னா அனிருத் பண்ணுறாரு. அடுத்து ஃபிலோமின்ராஜ் எடிட்டிங் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி மற்ற டெக்னீஷியன்ஸும் மற்ற நடிகர்களும் மீதி 150 கோடி ரூபாய் பிரித்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் இந்த படம் சேல்ஸ் ஆகி இருக்கிறதே சொல்ல முடியாத அளவுக்கு டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி பெரிய அளவில் இந்த படம் வந்து அச்சீவ் பண்ணுறதுதான் சொல்கிறாங்க. ஸோ முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுக்கும். இந்த படம் 1000 கோடி ரூபாய் நிச்சயமாக கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. பார்க்கலாம் பொறுத்து எந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் இந்த படம் கொடுக்க போகுதுன்னு. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. மறக்காமல் 22ஆம் தேதி கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி இருக்கிற தலைமுறை நிச்சயமாக இந்த படத்தை இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக பார்ப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ரசிகர்கள் யாரும் லைனில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.